ஒரு அழகான கிராமம். சூரியன் மெதுவா எழும்பி அந்த இடம் வெளிச்சமானது. கிராமத்துல ராமுன்னு ஒரு பையன் இருந்தான். ராமு ரொம்ப நல்ல பையன். ஒரு நாள்ல ராமு காட்டுல விளையாடிட்டு இருக்கும்போது, ஒரு பழங்காலத்து புல்லாங்குழல் கிடைச்சது. அது சாதாரண புல்லாங்குழல் மாதிரி இல்ல. அதுல ஒரு வினோதமான அழகு இருந்தது. ராமு அந்த புல்லாங்குழல ஊதும்போது, ஒரு அதிசயம் நடந்தது. சுத்தி இருந்த எல்லா விலங்குகளும் பேச ஆரம்பிச்சதுங்க. ஒரு குட்டி குருவி, சிறுக்கா, சிறுக்கான்னு சொல்லுச்சு. ஒரு பெரிய யானை தன் தும்பிக்கைய ஆட்டி ராமுவ ஆசீர்வதிச்சது. ராமுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த புல்லாங்குழல் ஒரு மந்திர புல்லாங்குழல்னு அவனுக்கு புரிஞ்சது. அந்த நேரத்துல அந்த கிராமத்துல ஒரு பெரிய ஆபத்து வந்தது. ஒரு கொடிய சிங்கம் ஊருக்குள்ள பயமுறுத்த ஆரம்பிச்சது. கிராமத்து மக்கள் எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு யாருக்கும் தெரியல. ராமுக்கு அந்த கிராமத்து மக்கள காப்பாத்தணும்னு தோணுச்சு. அவன் அவனோட மந்திர புல்லாங்குழல எடுத்துட்டு அந்த மிருகத்த பாக்க போனான். அவன் அந்த புல்லாங்குழல இனிமையா ஊத ஆரம்பிச்சான். அந்த பாட்டுல இருந்த மந்திரத்தால அந்த கொடிய சிங்கம் அமைதியானது. அந்த மிருகத்துக்கிட்ட பேசினான். அந்த மிருகம் ஏன் ஊருக்குள்ள வந்ததுன்னு தெரிஞ்சுகிட்டான். அது ரொம்ப பசியோட இருந்தது. வழி தெரியாம வந்துடுச்சு. அந்த சிங்கத்துக்கு சாப்பாடு குடுத்தான். அதுக்கு காட்டுக்கு போற வழிய காட்டினான். அந்த மிருகம் சந்தோஷமா காட்டுக்கு போச்சு. கிராமத்து மக்கள் ராமுவுக்கு நன்றி சொன்னாங்க. ராமுவும் அந்த மந்திர புல்லாங்குழலும் அந்த கிராமத்த காப்பாத்துனங்க. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கருணையோட இருந்தா எந்த ஆபத்தையும் வெல்லலாம்.